மகரத்தினுடைய உழைப்பு மிதுனத்தினுடைய அறிவோடு சேரும்போது அந்த உழைப்புக்கு மெருகிறது, அந்த ஒர்க்கே ஸ்மார்ட் ஒர்க்கா மாறுது. நீ என்ன வாழ்க்கை முழுசும் மம்பட்டி எடுத்து வெட்டிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஜேசிபியை விட்டு தோண்டி அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுடைய உழைப்பிற்கு மெருகேற்றுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, புத்திசாலித்தனத்தை கொடுப்பாங்க. அதுக்குன்னு மகர ராசிக்காரர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அர்த்தம் இல்லை. மகர ராசிக்காரர்கள் மிக மிக நுணுக்கமானவர்கள். ஏன்னா மலை ஏறுவதற்கு முன்னாடி வைராக்கியம் இருக்கணுங்க, உழைப்பதற்கு முன்னாடி அதுக்கான உடல் வலிமை இருக்கணுங்க, மன வலிமை இருக்கணுங்க. அது மகர ராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். காத்து சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மகரம் என்ற மலையை நீங்கள் நகர்த்தவே முடியாது. ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தா மலை மேல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி வேணா சேதாரம் ஆகுமே தவிர மகர ராசிக்கு எந்த சேதாரமும் ஆகாது. ஆக மகர ராசிக்காரர்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, மகர ராசிக்காரர்களை நீங்கள் ஒரு குடும்பமா, ஒரு காதலா, ஒரு நட்பா, ஒரு வாழ்க்கையாக மிதுன ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, மகரம் என்பது ஒரு அசையாத, அதே நேரத்துல உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய அறிவிற்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி. மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை புரிந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே விட்டு கொடுக்காத ஒரு ராசி, யாருக்காகவும் யாருடைய பேச்சையும் கேட்டுட்டு உங்களை மட்டம் தட்டாத ஒரு ராசி.